வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். ஜாக்டோ ஜியோ மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. உலகில் தலைசிறந்த 58 நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இந்தியர்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். 5வது நாளாக ராகுல்காந்தி மேற்கொண்டுள்ள இந்திய ஒற்றுமை பயணம். தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவில் இன்று முதல் நடைப்பயணம். போடி வனப்பகுதியில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 4 பேர் கைது. விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தும் ஆயுதங்கள் பறிமுதல். ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோலாகலம். மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு. மறைந்த இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்துக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை. பிரிட்டனில் ராணி உருவப்படத்திற்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்தோனேஷியா பப்புவா நியூ கினியா அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானதால் அச்சம். ஆசிய கோப்பைக்கான T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டி. பாகிஸ்தான் இலங்கை அணிகள் இன்று பலப்பரட்சை. இனி விரிவான செய்திகள். திமுக வெற்றி பெற்று 6வது முறையாக ஆட்சி அமைக்க அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களுமே காரணம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற ஜாக்டோ ஜியோ மாநாட்டில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிதிநிலையை பொறுத்து அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று கூறினார். உங்களது கோரிக்கைகள் சிலவற்றை நிறைவேற்ற கோப்புகளுக்கு ஒப்புதல் அளித்துவிட்டு தான் வந்திருக்கிறேன். 15 மாதம் தான் ஆகியிருக்கிறது. 10 வருஷம் பட்ட கஷ்டத்தை படிப்படியாக நிறைவேற்றுவோம். அதில் எந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சென்னையில் விளையாட்டு நகரம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். இளம் இதயங்களை காப்போம் என்ற பெயரில் இதயம் சார்ந்த விழிப்புணர்வு திட்டத்தை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக மகளிர் டென்னிஸ் போட்டி வரும் 12ஆம் தேதி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள டென்னிஸ் மைதானத்தில் தொடங்க உள்ளதாக கூறினார். உலக மகளிர் டென்னிஸ் போட்டிக்கான தகுதி சுற்றில் இந்திய வீராங்கனைகள் 5 பேரும் தோல்வியடைந்துள்ளனர். பிரதான போட்டியில் அங்கிதா ரெய்னா, கர்மன் தாண்டி ஆகிய 2 இந்திய வீராங்கனைகளும் சிறப்பு அனுமதி மூலம் களம் இறங்க ஏற்கனவே தேர்வாகிவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2028ஆம் ஆண்டு சீனாவை காட்டிலும் இந்தியாவில் உழைக்கும் இளைஞர்கள் அதிகம் இருப்பார்கள் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சென்னை அருகே இந்திய தகவல் தொழில்நுட்பம் வடிவமைத்தல் மற்றும் உற்பத்தி நிறுவனத்தின் 10வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், உலகில் தலைசிறந்த 58 நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இந்தியர்கள் இருப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலில் நடைபெற்ற சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் அவர் கலந்து கொண்டார். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தமிழக அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜியை நீக்க கோரி பாஜகவினர் ஆளுநரிடம் மனு அளித்தனர். சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவியை சந்தித்த பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் தலைமையிலான நிர்வாகிகள் செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தினர். தமிழகத்தில் நடைப்பயணத்தை தொடங்கிய காங்கிரஸ் MP ராகுல்காந்தி கேரளா சென்றடைந்தார். கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை இந்திய ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்டுள்ள ராகுல்காந்தி 4வது நாள் பயணமாக முழக்குமூடு சந்திப்பில் இருந்து புறப்பட்டு மார்த்தாண்டம் சென்றார். அங்கு மாற்றுத்திறனாளிகள், மீனவர்களுடன் ராகுல்காந்தி கலந்துரையாடினார். இன்று முதல் கேரளாவில் நடைப்பயணத்தை தொடங்கும் ராகுல்காந்தி 19 நாட்களில் 7 மாவட்டங்களுக்கு பயணிக்கவுள்ளார். ராகுல்காந்தியின் நடைப்பயணம் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறும் வகையிலான நிகழ்ச்சியாக அமையும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புதிய மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. இது தொடர்பாக மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், தமிழகத்தில் 100 யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் தொடர்ந்து வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை பயன்படுத்துவோருக்கு மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 27.50
300 யூனிட் வரையிலான பயன்பாட்டுக்கு மாதத்துக்கு ரூ. 72.50 உயர்த்தவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 400 யூனிட்டுகள் வரை மாதத்துக்கு ரூ. 147.50 500 யூனிட்டுகள் வரை பயன்படுத்தினால் மாதத்துக்கு ரூ. 297.50 என மின் பயனீட்டு அளவுக்கு ஏற்ப கட்டண உயர்வு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மின் கட்டண உயர்வை தமிழக அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இலவசங்கள் கொடுப்பதை எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு நிறுத்தாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இலவசங்கள் கொடுக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பத்தை இந்த அரசாங்கம் சமத்துவ குடும்பமாக பார்க்கிறது, சமூக ரீதி அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று கருதுகிறது. அதனால் இலவசங்களை குடும்பத்திற்கு குடும்பம் இந்த மாநில அரசாங்கம் கொடுத்து கொண்டுதான் இருக்கும் ஒழிய எந்த காலத்திலும் நிறுத்தாது. தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் சென்னை கிண்டியில் மகளிர் தொழில் முனைவோர் கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை திடக்கழிவு மேலாண்மை திட்ட மாநில கண்காணிப்பு குழு தலைவர் நீதிபதி ஜோதிமணி தொடங்கி வைத்தார். சிறந்து விளங்கும் தொழில் முனைவோருக்கு கருத்தரங்கில் விருதுகள் வழங்கப்பட்டன. பின்னர் பேசிய நேச்சுரலி லைஃப் LLP நிறுவனர் சம்யுக்தா ஆதித்தன் பெண்கள் கனவுகளை அடைய கடுமையாக உழைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கருத்தரங்கை தொடர்ந்து மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கம் சார்பில் அமைக்கப்பட்ட கண்காட்சி தொடங்கி வைக்கப்பட்டது. தமிழக போலீசாருக்கான மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி செங்கல்பட்டு மாவட்டம் ஒத்திவாக்கத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பை தமிழ்நாடு ஆயுதப்படை அணி வென்றது. காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கான போட்டியில் ரிவால்வர் மூலம் 25 மீட்டர் தூரம் நின்று சுடும் போட்டியிலும் மற்றும் 30 மீட்டர் தூரம் படுத்துக்கொண்டு சுடும் போட்டியிலும் டிஜிபி சைலேந்திரபாபு தங்கப் பதக்கங்களை வென்றார். நின்று கொண்டு சுடும் ரைபிள் பிரிவிலும் டிஜிபி சைலேந்திரபாபு வெண்கலப் பதக்கத்தினை வென்றார். குழந்தைகளை நன்றாக படிக்க வையுங்கள் என்று காவலர்களுக்கு சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பெருநகர காவலர்கள் மற்றும் அமைச்சு பணியாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் போலீசாருக்கு மருத்துவ உதவித் தொகை என 1,04,00,000 ரூபாயை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் வழங்கினார். பின்னர் பேசிய அவர், சென்னையில் பணிபுரிபவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை தர முடியும் என்றும் பணி மாறுதல் வந்தாலும் குழந்தைகளை இடமாற்றம் செய்யாமல் படிக்க வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வருவாய்த்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேக்கரிகளில் பயன்படுத்தப்பட்ட தடை செய்யப்பட்ட 17 கிலோ பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்தனர். 56,000 ரூபாய் வரை அபராதம் விதித்த அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்தினால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். இமானுவேல் சேகரனின் 65வது குரு பூஜையை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள அவரது நினைவிடத்தில் இன்று நினைவு நாள் அனுசரிக்கப்படவுள்ளது. இதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கையாக மாவட்டம் முழுவதும் 5,500 போலீசார் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ADGP தாமரைக்கண்ணன், தென்மண்டல IG அஷ்ரக் கார்க் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. கட்டப்பெட்டு, ஒரசோலை, அரவெணு, கோடநாடு உட்பட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழையால் தேயிலை விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஊட்டி அருகே நெடுஞ்சாலையில் சென்ற கேரளாவைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளின் காரை காட்டு யானை தாக்கியது. மலப்புரத்தைச் சேர்ந்த தைவசத் அலி என்பவர் தனது குடும்பத்துடன் மசனக்குடியில் இருந்து மாவனல்லா நோக்கி சென்றபோது அங்கு வந்த காட்டு யானை காரை தாக்கிவிட்டு சென்றது. ஆனாலும் அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்த 7 பேர் உயிர் தப்பினர். தகவலறிந்த வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் சேரம்பாடி அரசு தேயிலை தோட்டக்கழக குடியிருப்பு பகுதிக்குள் குட்டியுடன் புகுந்த ஒற்றை யானை அங்கும் இங்கும் உலாவியது. இதனால் அச்சமடைந்த பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே தஞ்சமடைந்தனர். பட்டப்பகலில் குடியிருப்பு பகுதிக்குள் குட்டியுடன் புகுந்த காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் போடி வனப்பகுதியில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 4 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். பிச்சாங்கரை வனப்பகுதியில் வன பாதுகாவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்தவர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்களிடம் துப்பாக்கி, வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தும் ஆயுதங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் 4 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.
ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி 4 மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்கள் கோவிந்தா கோஷங்கள் எழுப்பி ஏழுமலையானை தரிசித்து வழிபட்டனர். இதனிடையே கடந்த ஒரே மாதத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 140 கோடியே 34 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளதாகவும், இந்த ஆண்டிற்காக பிரம்மோற்சவம் வரும் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாகவும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளாவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 624 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை ஆகியுள்ளது. கொல்லத்தில் உள்ள ஒரு கடையில் மட்டும் கடந்த ஒரு வாரத்தில் 1,05,00,000 லட்சம் ரூபாய்க்கு மது விற்பனையாகியுள்ளதாக கேரள மதுபான விற்பனை கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் கல்பாக்கத்தைச் சேர்ந்த சிலம்பக்கலை வீரர்கள் 6 தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளனர். பல மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற இப்போட்டியில் கல்பாக்கத்தைச் சேர்ந்த வீரர்கள் 6 தங்கப் பதக்கங்களையும் 4 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களையும் வென்று அசத்தியுள்ளனர். சொந்த ஊர் திரும்பிய அவர்களுக்கு பொதுமக்கள் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். சிக்னலில் பிச்சை எடுக்கும் குழந்தைகளை பின்னால் இருந்து இயக்கும் முகம் யார் என்பதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினருக்கு இயக்குநரும் நடிகருமான பார்த்திபன் கோரிக்கை விடுத்துள்ளார். மறைந்த இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்துக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. முல்லை பெரியாறு அணை கட்டிய பென்னிக்விக் நினைவாக பிரிட்டனில் தமிழக அரசு சிலை எழுப்பியுள்ள நிலையில் அதனை திறந்து வைப்பதற்காக இங்கிலாந்து சென்ற அமைச்சர் பெரியசாமி கேம்பரலி நகரில் 2ஆம் எலிசபெத் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மறைந்த இங்கிலாந்து ராணியின் உடல் வைக்கப்பட்ட சவப்பெட்டியை ஸ்காட்டிலிருந்து லண்டன் கொண்டு செல்லும் நிகழ்வுக்கு ஆபரேஷன் யூனிகார்ன் என பெயரிடப்பட்டுள்ளது. ஸ்காட்லாந்தின் பால்மோரலில் இருந்து ராணியின் உடல் வைக்கப்பட்ட சவப்பெட்டி இன்று காலை 10 மணிக்கு அபெர்டீனுக்கு வந்ததும் நகரின் டூத்தி பூங்காவில் அஞ்சலிக்கு வைக்கப்படும். பின்னர் ஹோலி ரூட் ஹவுஸ் அரண்மனையில் ஊழியர்கள் அஞ்சலிக்கு பின்னர் லண்டன் கொண்டு செல்லப்படும். ராணியின் இறுதிச் சடங்கு நடைபெறும் செப்டம்பர் 19ஆம் தேதி பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் புதிய மன்னராக 3ஆம் சார்லஸ் அறிவிக்கப்பட்டார். இங்கிலாந்து ராணியாக 70 ஆண்டுகள் அரியணையை அலங்கரித்து வந்த ராணி எலிசபெத் கடந்த வியாழக்கிழமை காலமானார். அவரது மறைவை தொடர்ந்து புதிய மன்னரை அறிவிக்கும் நிகழ்ச்சி லண்டனில் உள்ள செயின்ட் ஜேம்ஸ் அரண்மனையில் நடைபெற்றது. இதில் பிரதமர் லிஸ் ட்ரஸ், முன்னாள் பிரதமர்கள் போரிஸ் ஜான்சன், தெரேசா மே, டேவிட் கேமரூன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது ராணி எலிசபெத்தின் மூத்த மகன் சார்லஸ் இங்கிலாந்தின் புதிய மன்னராக தேர்வு செய்யப்பட்டு தனிச்சபையில் முறைப்படி அறிவிக்கப்பட்டார். இங்கிலாந்து புதிய மன்னராக அறிவிக்கப்பட்ட 3ஆம் சார்லஸ் பிரகடனத்தில் கையொப்பமிட்டு மன்னர் அரியணையை ஏற்றார். இதைத் தொடர்ந்து அரசு வழக்கப்படி 41 பீரங்கி குண்டுகள் முழங்க மன்னருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்தோனேஷியாவில் இன்று அதிகாலை அடுத்தடுத்து 2 முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காலை 4:40 மணியளவில் சீபரோட் தீவு அருகே கடலுக்கு அடியில் 50 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவானது. இதைத் தொடர்ந்து அதே பகுதியில் 60 கிலோமீட்டர் ஆழத்தில் 4.54 மணிக்கு மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியுள்ளதாக தேசிய நிலநடுக்க ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் ஆஸ்திரேலியா அருகே பப்புவா நியூ கினியாவில் அதிகாலையில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. மொரோஸ்பி துறைமுகத்தில் இருந்து வடமேற்கு திசையில் 348 கிலோமீட்டர் தொலைவில் நடுக்கடலில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை T20 இறுதி கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானும் இலங்கையும் மோதவுள்ளன. துபாயில் இன்று இரவு 7:30 மணிக்கு இப்போட்டி தொடங்கவுள்ளது. ஆசிய கோப்பை வரலாற்றில் 5 முறை கோப்பையை இலங்கை அணி கைப்பற்றியுள்ளது. பாகிஸ்தான் 2 முறை ஆசிய கோப்பையை கைப்பற்றியுள்ளது. இந்த முறை கோப்பையை வெல்லப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் அனைத்து கோரிக்கைகளும் படிப்படியாக நிறைவேற்றப்படும். ஜாக்டோ ஜியோ மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. உலகில் தலைசிறந்த 58 நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இந்தியர்கள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பெருமிதம். 5வது நாளாக ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள இந்திய ஒற்றுமை பயணம். தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவில் இன்று முதல் நடைப்பயணம். போடி வனப்பகுதியில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 4 பேர் கைது. விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தும் ஆயுதங்கள் பறிமுதல். ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கோலாகலம். மலையப்ப சுவாமி தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பு.
மறைந்த இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்துக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை. பிரிட்டனில் ராணி உருவப்படத்திற்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்தோனேஷியா பப்புவா நியூ கினியா அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.5 பதிவானதால் அச்சம். ஆசிய கோப்பைக்கான T20 கிரிக்கெட் இறுதிப் போட்டி. பாகிஸ்தான் இலங்கை அணிகள் இன்று பலப்பரட்சை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.